புரட்சித்தில் எம்ஜிஆர் வீட்டுக்கு போனாக்க சாப்பாடு சாப்பிடாம விட மாட்டார். இவரு சாப்பிடலாம் உதைப்பார். யாரு? கேப்டன் அன்பு அடி. என்ன சார் அப்படின்னா, இல்லை தங்கம் சாப்பிடணும், மனுஷனுக்கு கொடுத்து வாழ தெரியணும், எடுத்து வாழ்றது மிருகம், மனுஷன் வந்து கொடுத்து வாழ தெரியணும். அதே ஞாயிற்றுக்கிழமை வந்து கதர் வெட்டி கதை செட்டு போட்டு வந்து ஒரு ரூமில் உட்காந்துருப்பார், செக்காக எழுதிக்கிட்டு இருப்பார். யாருக்குன்னு கேட்டால் அவருக்கு வந்து ஹிந்தி படம்லாம் வாய்ப்பு வந்துச்சு. ஹிந்தி படம்லாம் வேணான்ட்டார். அவர் என்ன திரும்ப, என் மொழி தமிழ் மொழி மட்டும் தான் பண்ணுவாங்க, எந்த மொழியும் பண்ண மாட்டேன்னார். பிரபாகரன் ஏன் பேர் வச்சார்? அந்த விடுதலை புலிகளோட பேர் பையனுக்கு வைக்கணும்னு வச்சார். அவர் விபத்துல மூச்சு தரையிலும் சரி, அது என்ன ஜாகவா கூப்பிட மாட்டாரு. சரி, ஏன்னா அவர் சொல்லுவாரு, இது வந்து இங்கிலீஷ் பேரு, நான் தங்கப்படம் தான் கூப்பிடுவேன். அந்த மனசு யாருங்க வரும்? இல்லை அடி அவனை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்ல, டேய் இப்போ அதான் பார்ப்போம் அவனை. அம்மா மட்டும்தான் புள்ள உதவி பண்ணாலும் அன்பு அன்பு அன்பு, அதுதாங்க கேப்டன். அதுதான் கேப்டன் விஜயகாந்த். எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய தாக்கம் இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு சாப்பாடு இல்லை சின்ன பிள்ளையில, அதனால வர்றவங்கெல்லாம் சாப்பாடு போடுவார். அது மாதிரி நிறைய பேர் ஏமாற்றி வாங்கினாங்க. அவர் மரணத்துக்காரமே துரோகம் தான். நிறைய பேர் அவரை நம்பி, அவர் என்ன சார் ஒரு படம் இப்போ உங்களுக்கு நடிச்சுக்கிட்டு இருப்பார் சார், நான் வந்து கேட்குறேன், எனக்கு ஒரு படம் நடிக்கும், உங்களுக்கு காலையில் எனக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் வேலை செய்வார். இல்லை அது வந்து கடவுளை எல்லாருக்கும் பிடிக்கல சார். இப்போ நீங்கள் கும்பிட்ற கடவுளை நானும் கும்பிடுவேன், எனக்கு அவர் நல்லது செஞ்சான்னு சொல்லுவேன். அது மாதிரி அவர் கடவுள் தானே, அதனால் எல்லாரும் சொல்லத்தான் செய்வாங்க, நம்ம என்னன்னு சொல்ல முடியாதுல்ல. நான் வந்துடுறேன் அப்படின்ட்டேன். அப்புறம் நான் சொன்னேன், தளபதி வந்து விஜய் வராது என்ன, ஓ தம்பி வராப்லையா, போஸ்டர் கட்டவெல்லாம் தம்பி எனக்கு வைக்காது, தம்பி நல்லா வரட்டும் அப்படின்னாரு. கராட்டே ட்ரெஸ்ஸோட 100 பேர் வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா அவரை அப்படியே கூப்பிட்டு வரக்கா 100 பேர் வெயிட் பண்ணுறோம். அவர் பைக்கில் வந்துட்டார். ஓ, இந்த சந்துக்குள்ளே பூந்து யார் வர்றான்னு தெரியாமல் பைக்கில் வந்துட்டார். கேப்டன் கேட்குறாரு, ஏன் இது நான் பண்ண மாட்டேன்னா? ஏன் விஜய் சொல்லு விஜய், நான் இதை பண்ண மாட்டேன்னா? ஸோ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தப்போ இப்போ ஒரு விஜயகாந்த் கேப்டன் பற்றி பேசியிருந்தார். அவர் ஃபோட்டோக்கள் கூட உபயோகப்படுத்த சொல்லியிருந்தாங்க. பட் இதை வந்து சிலர் தவறாக சொல்ல சித்தரிக்கிறாங்க. சில வாக்குக்காக கேப்டன் விஜயகாந்தை பயன்படுத்திக்கிறார் விஜய்ன்ற சொல்கிற கருத்துக்கு நீ, ஏன்னா அவர் மாதிரி நல்லவங்கலாம் இருக்கணும்ல. ஆனால் கடவுளுக்கு அங்கே ஏதோ உதவி தேவைப்படுது, அதெல்லாம் கூட்டு போயிட்டார் நினைக்கிறேன். ஸோ அந்த தான் கடைசியாக பார்த்தது. கடைசி இந்த இதில் அந்த அந்த கூல்ட்ரிங்க்ஸில் பெரிய பெரிய பாட்டில் ஒரு 15 பாட்டில் தூக்கி குழந்தை மாதிரி பிடிச்சிட்டு ஒவ்வொரு வண்டியில தூக்கி போகிறார், கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்கன்ட்டு. நான் இறங்கி, ஏன்னா நான் நீ உட்கார், நீ கெஸ்ட்டு நீ உட்கார். சார் இவ்வளவு, அதாவது உடலை பற்றி ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவர், எல்லா எக்ஸசைஸும் செய்கிறவர், பயிற்சிகள்லாம் செய்கிறவர், கடைசி காலத்தில் அவர் உடல் நலம் அப்படி இயங்க முடியாத அளவுக்கு போனதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறேன்? எனக்கு தெரிஞ்சு யாரோ அதில் கேப்டன் தான் ஏமாறுச்சு. அது குழந்தை சார், அந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியல, கள்ளங்கப்படம் இல்லாத குழந்தை கேப்டன். அதனால் எவன் கொடுத்தாலும் சாப்பிடுவார். ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சண்டை பயிற்சியாளர் அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே அறியப்பட்ட ஜாகுவார் தங்கம் ஐயா அவர்கள், அவர் தான் இன்னைக்கு பேட்டி காண போகிறோம். அவர் சண்டை பயிற்சியாளரை தவிர்த்து எழுத்தாளர், தயாரிப்பாளர், நடிகர், சிறந்த குணாதிசயம் கொண்டவர். மறைந்த விஜயகாந்த் அவர்களோடு ரொம்ப இணக்கமான நெருக்கமாக பணிபுரிந்தவர். பல விஷயங்களுமே தெரியும், பேசலாம். சார் வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க சார். ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கும் இந்த நிறுவனத்தாருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் உங்களுக்கும் கரம் கூப்பி சிறந்தார்த்த நன்றிகள் நான் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். விஜயகாந்த் அவர்கள் சாருடைய உங்களுக்கு நட்பு முதல்ல எங்கே சார் உருவாச்சு? கேப்டன் விஜயகாந்த் 1978 எனக்கு வந்து நெல்லை மகாராஜனே ஒரு ஃபைட் மாஸ்டர் வந்து, அப்போ நான் தமிழக முதலமைச்சர் ஐயா எம்ஜிஆர் ஐயா கூட இருக்கேன். அவங்க வீட்டில் தான் இருக்கேன் நான், ராமபுரத்தில். அங்கேருந்து அவர் என்னை வந்து மாதிரி ஒரு பையனுக்கு வந்து சிலம்பம் கற்றுக் கொடுக்கணும்னு கூப்பிட்டு வந்தார். அங்கே டி நகரில் கூப்பிட்டு போயிருந்தார். அங்கே போயிருக்கும்போது ராவுத்தரம் அவங்க வந்தாங்க. பண்ணும்போது அவர் கேப்டன் என்னை பார்த்தோன்னு சொன்னேன், சின்ன பையனாக இருக்கானே அப்படின்னாரு. ஆக்சுவலாக இன்னும் அவரை விட நான் பெரிய வயசில், தோற்றத்தில் இளமையாக இருந்தீங்க. இல்லை அப்போ நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 78னா பாருங்களேன், 88, 98, 108, 118, 42, 47 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம், அப்போ வந்து கொஞ்சம் ஒல்லியாக இருப்பேன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து இல்லை விஜய் தம்பி சிலம்பம் சுற்றுற பாருன்னாரு. அப்போ கம்பஸ் கொடுத்தோடனே சுற்றின உடனே அந்த சவுண்டு மட்டும் தான் அவர் கேட்டுச்சு. இப்போவுமே அப்படி தான் இருக்கும். அப்போ ஆமாம், அவர் அப்படியே கை தட்டார். அவர் ஏன் கை தட்டு, என்ன இந்த மாதிரி சுற்றுறான், எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணாங்க? அவர் 16-20 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா அவரு 16 வருஷம் மேலே ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. என்னப்பா அது, நான் குத்து வருஷம் அடிச்சு காமிச்சேன், டபுள் கம்பி சுற்றினேன், அந்த சுருள்வாள் கொண்டு வந்துடும், அது சுற்றுறேன், நுங்சாக் எப்போ அப்போ இடுப்பில் வச்சுருப்பேன், நுங்சாக் சுற்றினேன், கராட்டை கட்டாசனம் உடனே அவர் என்ன இவ்வளோ எப்படி கற்றுக்கிட்டாங்க, அதான் வேற என்ன. ரொம்ப பிரமிப்பாகி எனக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும் எவ்வளோ நாள் ஆகுனாரு. சினிமாக்குன்னா ஒரு வாரம்,
நீங்கள் ரெகுலர் பண்ணால் ஒரு 6 மாதம் கற்றுக்கணும். நான் ரெகுலராக இப்போ கற்றுக்கினேன். ஸோ அதான் என்னோட ஃபஸ்ட்டு சந்திப்பு. அன்றைக்கே வந்து என்னென்னா, புரட்சித்தில் எம்ஜிஆர் வீட்டுக்கு போனாக்க சாப்பாடு சாப்பிடாம விட மாட்டார். இவர் சாப்பிடலாம் உதவிவார். யார்? கேப்டன் அன்பு அடி அப்படி நாக்கு கடிப்பார். அந்த ஸ்டைலே யாருக்காரு வந்து சாப்பிட்டு தான் போனாரு. இல்லைண்ணே இல்லை சார், நான் வீட்டில் போய் சாப்பிடுவேன். என்ன வீட்டில் போகணுன்ற, இங்கே சாப்பிட்டுப்போம் அப்படின்னு ஒரு உரிமையாக வந்து சொன்னார். அதை சாப்பிட ஆரம்பித்தேன். சாப்பிடும்போது நான் சொன்னேன், இது மாதிரி தலைவர் வந்து போகணும், அவ்வளோ சும்மா டென்ஷன் ஆகிடுவார், நீங்களும் அதே மாதிரி இருக்கீங்க அப்படின்னு. அப்போ தான் நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அங்கே சாப்பிட்டு இருந்தாங்க அந்த டைமில். இவங்கெல்லாம் யாருண்ணே? அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் இவங்கெல்லாம் ரொம்ப ஊர்லேருந்து வந்துட்டு கொஞ்சம் சாப்பாடு கஷ்டப்படுறாங்க, அவங்கெல்லாம் இங்கே வந்து சாப்பிட்லான்னு சொல்லியிருக்கேன். அப்போ எனக்கு உண்மையிலே அவரோட அந்த எண்ணம் எனக்கு வந்து ஏதோ உங்களுக்கு மட்டும்தான் அதை சாப்பிட்டு போங்கன்னு சொன்னது மாதிரி நீங்கள் நினைச்சது, ஆனால் இல்லை அப்படின்றது. எம்ஜிஆர் மாதிரி நான் எல்லாருக்கும் கொடுப்பேன் அப்படிங்கிறத அந்த இடத்துல நான் பார்த்தோன்னே வியந்து போயிட்டேன். அப்போவே நான் சொன்னேன், சார் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒன்றும் பெரிய ஸ்டார் இல்லை, ஆனால் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து சாப்பாடு ஆக்கிட்டே இருக்காங்க, கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவர் கையெல்லாம் பிடிச்சி மோந்து பார்ப்பார், சாப்பிட்டீங்களா எம்ஜிஆர் என்னெல்லாம் அப்படி தான் பார்ப்பாரு. என்ன மட்டும் இல்லை, நிறைய பேர் அப்படி தான் பார்ப்பாரு. நீங்கள் வந்து சாப்பிடலாம் உதைப்பீங்க போல இருக்கு. என்ன சார் அப்படின்னா, இல்லை தங்கம், சாப்பிடணும், மனுஷனுக்கு கொடுத்து வாழ தெரியணும், எடுத்து வாழ்றது இருக்கும், மனுஷன் வந்து கொடுத்து வாழ தெரியணும். இப்போ 1978 சொன்னது எனக்கு என்ன ஞாபகம் வரும். ஸோ அப்போ வந்து அவர் உயர்ந்த தன்மை சொன்னேன், சார் நீங்கள் பெரிய ஆளாயிடுவீங்க சார், வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்ந்த இடத்துக்கு வரீங்க சார். அப்படி சொன்னார். உயர்ந்து வந்துட்டேன்னா மக்களுக்கு நான் என்ன நன்மை செய்கிறேன்னு நீங்கள் பாருங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு அவர் வந்து மலன்னு வளர்ந்தாருங்க. வளர்ந்தாலும் அவர் அந்த கர்வம்லாம் இல்லவே இல்லை. அதே குழந்தைத்தனமாக, அதே குழந்தை சிரிப்பு, அதே உதவி பண்ணுங்கிற எண்ணம், அந்த மாதிரி எண்ணம் மனுஷன் நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அப்போ ஒரு கொஞ்சம் அப்படி ஒரு ஆஃப் ரேஞ்ச் வரும்போது சாலிகிராம ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி ஹாஸ்பிட்டல் ஃப்ரீ, மக்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ரீங்க. எங்கெல்லாமே இருந்து வருவாங்க, கூட்டமாக நிற்கும் கியூவில். இவர் வந்து ஞாயிற்றுக்கிழமை, அதாவது மருந்து ஃப்ரீ, டாக்டர் ஃப்ரீ, எக்ஸசைஸ் எல்லாமே ஃப்ரீ தான். எதுவுமே காசு ஒரு பைசா கூட வாங்க மாட்டாங்க. அதே ஞாயிற்றுக்கிழமை வந்து கதர் வெட்டி கதை செட்டு போட்டு வந்து ஒரு ரூமில் உட்காந்துருப்பார், செக்காக எழுதிக்கிட்டு இருப்பார். யாருக்குன்னு கேட்டால் படிக்க வசதி இல்லாத மாணவ மாணவிகளுக்கு அள்ளி கொடுத்தாரு அந்த காலத்துலேயே. அதாவது ஒரு பெரிய வருமானம்லாம் கிடையாது, அப்பவுமே அவர் அந்த மாதிரி அள்ளி கொடுக்குற மனசு அவருக்கு இருந்துச்சு கேப்டன். அதெல்லாம் நான் பார்த்து பிரமிச்சிருக்கேன். பிரமிச்சுன்னா என்னடா அது, அப்போ தான் நான் அண்ணன் ஆரம்பிச்சவரை. உங்களை விட வயதுல சின்னவர். நான் அண்ணன் ஆரம்பித்தேன். அண்ணன் அப்படின்னா என்ன அண்ணன்றா அப்படின்னாரு. இல்லை நீங்கள் பண்ணுறதுலாம் எனக்கு வந்து பிரமிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அண்ணன் நினைப்பேன். எனக்கு வந்து அவர் கூட பயணம்னா கிட்டத்தட்ட 1978 அவர் மறையிற வரைக்கும் எனக்கு பழக்கம். நிறைய படம் அவருக்கு டூப் போட்டிருக்கேன். அதாவது டூப்பு போட்டது என்னென்னா, இப்போ எனக்கு ஆம்பூர் பாபு மாட்டு தான் நான் வேலை செஞ்சுட்ருக்கேன். ஆம்பூர் பாபு சட்டம் ஒரு டைம் வந்து அவர் படம் எல்லாமே அவர் தான் பண்ணுவார். கேப்டன் விஜயகாந்த் சார் படம் பண்ணுவார். அப்போ நான் வந்து கிக்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். அவர் கை இறங்கும் போது தான் வந்து அவர் கிக்கு கையில் நான் வந்து கொஞ்சம் வர்மக்கரை தெரிஞ்சால் நான் தூக்கி விட்டுருவேன். அதுக்கப்புறம் அவரே அதை தூக்க கற்றுக்கிட்டார். என்ன எப்படின்னு கேட்டாது சொல்லி அதை பண்ண ஆரம்பித்தார். வழியிலேயே கூட ஒர்க் பண்ணுவார். அந்த டைமில் தான் கிக்கு பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். கிக்கிலே பிளாக் பண்ணுங்க. கிக்கில் எப்படி அப்படின்னோடனே அவர் கால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணார். அவ்வளோதான் கிக்கில் ப்ராக்டிஸ் பண்ணார். மூக்குலாம் நல்லா அடிப்பார். இப்போ வந்து ஒரு படத்துக்கு அது வீட்டுக்கு ஒரு கண்ணையே என்னன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நிறையா படம் பண்ணால் ஞாபகம் இல்லை. அது வந்து ஒரு ஷெவரில் ஏறி ஒரு கிக் அடிக்கிற மாதிரி நான் அடிச்சுக்காம சும்மா கம்போஸ் பண்ணேன். இருத்தாங்க நான் பண்ணுறேன்னாரு. அப்படியே பண்ணார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, என்னை விட அழகுப்படுத்திக்கிட்டார் அவர். அதாவது பேக் கிக்கு, அந்த ஒரு ஸ்டைலில் பேக் கிக் அடிக்கிறது, நிறைய கிக்கு. அதாவது ஓடி வந்து செவுத்துல காலை வச்சு மறுபடியும் திரும்ப அடிக்கணும், பின்னாடி வரவங்களை அடிக்கணும். அது வந்து ஏன்னா அவருக்கு நல்ல உடம்பு பலமானவர். ஒரு உடம்பு மெல்லிசான உடம்பு அப்படிலாம் இல்லை, பலமான உடம்பு அவர். ஆனால் அதெல்லாம் தூக்கி அசால்ட்டாக பண்ண ஆரம்பிச்சார். அது கடவுள் கொடுத்த சொத்து தான் அவருக்கு. ஏன்னா அவரோட எண்ணம், ஏன்னா அவருக்கு வந்து ஹிந்தி படம்லாம் வாய்ப்பு வந்துச்சு. ஹிந்தி படம்லாம் வேணான்ட்டார். அவர் என்ன திரும்ப என் மொழி தமிழ் மொழி மட்டும் தான் பண்ணுவார், எந்த மொழியும் பண்ண மாட்டேன்னார். அந்த இடத்துல வந்து கேப்டன்னாருங்க. யாருமே அப்படி இல்லை. ஏன்னா பிரபாகரன் ஏன் பேர் வச்சார், அந்த விடுதலை புலிகளோட பேர் தான் பையனுக்கு வைக்கணும்னு வச்சார் அவர். அதாவது இது பார்க்கல, எல்லாரும் நம்ம என்ன பண்ணுவோம், அவர் ராசி பேராசி அப்படின்லாம் பார்ப்போம், அதெல்லாம் பார்க்கல, பிரபாகரன் அப்படின்னு வச்சார். அந்த மாதிரி மனசு யாருக்கும் வரும். அதே மாதிரி வந்து நான் வந்து ஃபயர் ஷாட்லாம் நிறைய பண்ணுவேன். ஏன்னா எனக்கு இந்த நிறைய தண்டால் அடித்து நிறைய தம்மு இருக்கும் எனக்கு. அப்போல்லாம் ஃபயர் ஷாட்னா மூடிடுவாங்க, மூச்சுலாம் மூட முடியாது. கோணி தான், இந்த சாக்கு வெங்காய கோணி ஓட்டையாக இருக்குங்களா, ஆமாம், அதில் தான் வந்து போட்டுருவாங்க. தண்ணி ஈரம் நினச்சி போடுவாங்க, அது சோடாலாம் ஊற்றி நினச்சி போட்டு அதுக்கு மேலே பேண்ட் போட்டு சொல்யூஷன் தடவை கொளுத்துருவாங்க. இப்போ நிறைய கேப்டன் படத்தில் நிறைய பண்ணும்போது அவர் வந்து ஒரு நாள் விளையாட்டாக சொன்னார், மாஸ்டர் சுத்தட்டும், தங்கப்படமே வந்து அதை அணைச்சிருவான், அவன் பெரிய ஆள் இதை அணைச்சிருவான், யாரும் தூக்கூடாதுன்னா அப்படின்றாரு. எல்லாரும் கட்டளை விடுறாரு, யாரும் தூக்கூடாது. இதனடா ரொம்ப போச்சு, இவர் ஏன் அப்படி சொல்கிறாரு, முன்னாடி அவர் தான் நிற்பார், எல்லாம் அப்படி தான் நிற்பார். ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ணி படுக்கும்போது முதல்ல டைவ் பண்ணி வந்து படுத்து அணைச்சது அவர் தான்.
அந்த ஈரத்துணி இப்போ மாதிரிலாம் ஸ்ப்ரேலாம் கிடையாது. கொஞ்சம் லேட் ஆயிட்டாலும் அது விபத்தா மாறிறதுக்கோ இல்ல சுற்றுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. ஆள் அவுட் சார், விபத்துலாம் அவ்வளோ ஆபத்து அவுட், மூச்சு தடையிடும், உள்ள ஃபயர் ஆகிடும், ஆள் அவுட் தான், பொழைக்கிறது கஷ்டம், பொழைச்சாலும் இருந்து பிரயோஜனம் இல்லை, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா உடனே அந்த அப்போலாம் வந்து அண்டாவில் வந்து தண்ணி வச்சுக்குவோம், கோணி வச்சுட்டு அப்படியே தூக்கி நிற்பாங்க எல்லாரும், எப்போ உழுவாங்க அணைக்கணுன்ட்டு. பார்க்குறேன் அவர் தான் வந்து படுக்கிறாரு என் மேலே. என்னன்னா அந்த அணைக்கும் போது அந்த ஃபயர் வந்து மூஞ்சி அடிக்கும், அவர் கையெல்லாம் எரிச்சிருக்கு, சுற்றுருக்கு, அதெல்லாம் கவலைய மாட்டார். என்ன என்ன தங்க ஓகேவா பாரு. அந்த மாதிரி ஒரு மனிதாபிமானம் உள்ள மனிதன் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அது பெருமையாக இருக்குது எனக்கு உண்மையிலே. என்னோட ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்கிறதுக்கு நான் பெருமை. ஏதோ ஒரு பிறகுல நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா அந்த மாதிரி நல்லவருக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது இல்லையா. அது அவர் கூட பழகினது. என் கூட எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு ஜிம் ஓப்பன் பண்ணேன். நீங்கள் வரும்போதே நான் கேப்டன் படம் தான் வச்சுருப்பேன். ஆமாம், இங்கே பாருங்க கேப்டன் படம் பூ போட்டு வச்சுருக்கேன் பாருங்க. முதல்ல என்ட்ரன்ஸ் வரும்போதே அவரோட இருக்கிற அந்த பழைய படமா இருக்கு, 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள படம். அதே மாதிரி இங்கே உள்ள நுழைஞ்சோடனே பாருங்க கேப்டன் படத்துக்கு பூ போட்டு வச்சிருப்பேன். ஏன்னா இது வந்து நான் ஏதோ வந்து விளையாட்டா சொல்றதில்ல, என் மனசுல அவர் கேப்டன் இருக்காரு. ஒவ்வொரு நரம்பு நாடிலையும் அவர் இருக்காரு. ஏன்னா எனக்கு அவ்வளோ உதவிகள் வந்து எனக்கு கூட வந்து பண்ணியிருக்காரு. எனக்குங்கிறத விட நான் சொல்லிவிட்டவங்க அத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் பர்மனண்டா ஒரு டிரைவர் மோசஸ் நான் சொல்லிவிட்டு கடைசி இருந்தார். அவர் வீட்டுக்கு எல்லா உதவியும் பண்ணார். இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் அவர் ஒரு நல்ல மனிதர், மாமனிதர். உலகத்தில் இன்னொரு 100 வருஷம் அவர் இருந்திருக்கலாம், இருக்கலையேன்னு தான் வருத்தமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆம்பூர் பாபு கொஞ்சம் விட்டு வேற மாஸ்டர் உள்ள வராங்க. வேற மாஸ்டர் என்பது ஏன்னா முன்னாடி விஜயகாந்த் சார் படம் அத்தனையும் ஆம்பூர் பாபு தான். ஏன்னா அவர் தான் நம்பர் 1 மாஸ்டர். அப்போ இப்போ கொஞ்சம் அவர் வந்து ஆம்பூர் பாபு கொஞ்சம் கோவம் போடுவார் எல்லாத்தையும். ரஜினி சார் படம்லாம் அவர் தான் பண்ணுவார், ரொம்ப கோவம் வரவருக்கு அப்படின்னு சில பேருக்கு அது ஒத்துக்காது. அதோடைய பெரிய வேற மாஸ்டர் வரும்போது கேப்டன் சொன்ன ஒரே வார்த்தை தங்கப்பழம் கூப்பிட்டுவாங்க அப்படின்னு தான் கேட்பாரு. ஏன்னா என்ன சிலருக்கு பிடிக்காம இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி கூப்பிடுவார் சார் தங்கப்பழம், என்னோட ஒரிஜினல் பேர் தங்கப்பழம். சரி, அது என்ன ஜாகுவார் தங்க கூப்பிட மாட்டாரு. சரி, ஏன்னா அவர் சொல்லுவார் இது வந்து இங்கிலீஷ் பேரு, நான் தங்கப்பழம் தான் கூப்பிடுவேன். அந்த மனசு யாருங்க வரும். கடைசி வரைக்கும் நான் தங்கப்பழம் தான் கூப்பிடுவார். கடைசி வரைக்கும் ஒரு வாட்டி போனேன், என்ன தங்கப்பழம்னாரு. அவர் ஒரு சிங்க குரல் சார், சிம்ம குரல். சிவாஜி கணேசன் சொல்லுவாங்களா அது மாதிரி இவரும் ஒரு சிம்ம குரல். அவர் நட அழகு, அவர் கைகள் அழகு சார். கை வந்து நம்மள மாதிரிலாம் இருக்காது, குண்டா இருக்கும். அவர் அழகு சார், அது எல்லாருக்கும் அது கிடைக்காது. அவரை உத்து பார்த்தீங்கன்னா அவரோட அழகு தெரியும் சார். அது ஒரு கடவுளா பிரம்மா படைக்கும் போது பார்த்து படைப்பாங்களா அந்த மாதிரி உருவம் விஜயகாந்த் சார். நான் அதை ரசிச்சிருக்கேன், கையெல்லாம் வரலாம் பிடிச்சி அமுக்குவேன். ஏன்னா அவர் என்கிட்ட நல்லா விளையாடுவார். ஃபர்ஸ்ட் ஃபீட் வாங்கும்போது என் மேலே தான் ஏற்றி பார்த்தாரு. ஃபீட் வாங்கி ஏவிஎம் நிற்கிறேன், புது ஃபீட் வாங்கிட்டு என் காலில் ஏற்றுறாரு, கரெக்டாக காலில் ஏற்றுறாரு. நான் காலில் எதுவும் அடிக்கணும்னு நினைப்பேன். அடிக்கணும்னு பார்த்தா இவர் சிரிக்காரு, என்ன கால் எப்படி இருக்கு அப்படின்னாரு. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆகல அப்படின்னு. வேற இன்னொரு பெரிய அதிசயம் தான் அவர் நடிகர் சங்க எலெக்ஷனில் வந்து அவர் வந்து தலைவருக்கு நிற்கிறாரு. நான் வந்து அவர் சப்போர்ட் பண்ணுறேன். நான் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறது, ஒரு கூட பிறந்த அண்ணனாவோ அப்படி தான் நினைப்பார் என்ன. அதனால் நான் வந்து அவருக்கு எந்த இடத்துல நான் கூட துணை நினைப்பேன். நிற்கும்போது வந்து ஆப்போசிட் பார்ட்டி நான் இவரும் சன்மாஸ் தான், இவர் எதுக்கு இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படி திட்டுறாங்க. திட்டது மட்டும் அவனை அடித்து வருத்துங்கிறான்னு சொல்லியிருக்காங்க. உடனே கேப்டன் தகவலுங்க வா அப்படின்னாரு. இவனை போய் அடி அப்படின்னாரு. அண்ணா எலெக்ஷன்லாம் போயிட்டு இருக்கு, நீங்கள் விண்ணில் இருக்கீங்க, அவனை பிடிச்சி கலடா பண்ணிக்கிட்டீங்க, அவர் சும்மா இருங்க, ஒரு 3 மணி இருக்கப்போ இல்லை அடி அவனை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்ல, இப்போ அடுத்தா பார்ப்போம் அவனை, இப்போ அடுத்தா தகவல் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவனை அடிக்கிறேன்னு சொன்னானா, உடனே போய் சட்டை பிடிச்சிட்டான், யாரால அடிக்கிறான்ட்டு. அப்போ அங்கே உள்ள வர கரமரான்னு வருது, நீங்கள் எதுக்கு இங்கே வந்துருக்கீங்க, நீங்கள் ஃபைட் மாஸ்டர் தானே. டேய் நான் வந்து அப்போவுமே நான் 40 வருஷம் அவங்க மெம்பர் தாங்க, என் கார்டு பாரு அப்படின்னு சொன்னோடனே அங்கே தங்கப்பழம் தான் இருக்கும் கார்டு. அதனால அவங்களுக்கு தெரியல யாருக்கும். தங்கப்பழம் வேற யாரும் தெரிஞ்சிருக்கு. ஆமாம் தெரியல. அப்புறம் அது அப்படியே காமிச்சு அந்த ஜெயிச்சவொடனே அவங்களை கூப்பிட்டு அரவணைச்சது அவர் தான். அவங்கள கூப்பிட்டு அதான் எலெக்ஷனில் அப்படி இப்படி இருக்கும், திட்டக்கூடாது யாரும், என்ன அவன் படி தான் வேலை செஞ்சது, நீங்கள் திட்டதான் இருக்கும், வேற ஒன்று வாங்க காப்பி கொடுப்பா அப்படின்னு அணைச்சிக்கிட்டாரு. அந்த மனசு யாருக்கும் வராது இல்லை, கடவுளுக்கு மட்டும் தான் வரும், அம்மாவுக்கு மட்டும் தான் வரும். அம்மா மட்டும்தான் புள்ள உதவி பண்ணாலும் அன்பு அதுதாங்க கேப்டன், அதுதான் கேப்டன் விஜயகாந்த். அந்த மனசு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப அவரை எதை பிடிக்காதுன்னு எனக்கு சொல்லவே தெரியல, எல்லாமே பிடிக்கும். அவர் நடந்தா இருக்கும், உட்காந்தா பிடிக்கும், விசில் அடிச்சா பிடிக்கும். அவர் மாதிரி விசில் அடிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. ஒவ்வொருத்தர் கூப்பிட ஒரு விசில் சவுண்ட் வச்சிருப்பாரு, அந்த சவுண்ட்ல யாருக்குமே வராது. யூனிக்கா அவர் பண்ணுவார். ஐயோ நீங்க உங்களை கூப்பிடணும், உங்களுக்கு ஒரு விசில் சவுண்டும், என்னன்னா எனக்கு ஒரு விசில் சவுண்ட். நம்ம அங்கே கும்பல் என்ன நம்மள தான் கூப்பிட நம்ம போனோம், பேர்லாம் சொல்ல மாட்டேன், விசில் அவங்க கேட்கணும், காது கிழிஞ்சு போயிடும், எப்படி அடிக்கிறேன்னு தெரியல. அது மாதிரி எல்லா கலையும் அவருக்கு இருக்குங்க சார். அவர் நல்ல மனிதர் சார், மாமனிதர் சார். சார் பல குணங்களை சொன்னீங்க சார், அவர்கிட்ட நல்ல குணங்கள் தான் அதிகம், எல்லாமே நல்ல குணங்கள் தான் சொன்னீங்க. ஆனா இந்த சாப்பாடு போடுறது அப்படிங்கிறது அவருக்கு ஏதாவது தாக்கம் இருந்ததா சார்? ஏன்னா ஒரு விஷயம், ஒரு தாக்கம், நல்ல விஷயம் செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு எனக்கு தெரியல சார். எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய தாக்கம் இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு சாப்பாடு இல்லை சின்ன பிள்ளையில, அதனால வர்றவங்கெல்லாம் சாப்பாடு போடுவார், வர்றவங்களுக்குலாம் உதவி பண்ணுவார்.
இவருக்கு வந்து அந்த மாதிரி இல்லை. ஏன்னா இவர் ஆல்ரெடி ஏழை கிடையாது, பணக்காரர். நெல் மிஷின்லாம் வச்சுட்டு ஒரு பணக்காரர் தான். அங்கேருந்து ஒரு ராஜ்யத்தா என்னமோ ஒரு வண்டி, பழைய வண்டி தான். அந்த வண்டியில் என்ன குண்டத்தூர் வரைக்கும் கொண்டு விடுவார், பைக்கில் கொண்டு விட்டு வருவார் வீட்டில். என்னது ஜாவா, அந்த வண்டியை தான் வச்சுட்டு வருவார். வண்டியோட தான் இங்கே வந்திருக்காரு, மதுரையிலேருந்து வண்டியில தான் வந்திருக்காரு. வந்து அவர் ஒன்றும் கஷ்டப்பட்ட மாதிரி தெரியல. ஆனால் அவர் உள்ளம் அப்படி உள்ளம், யாருமே சாப்பாடு இல்லை அப்படின்னு தோணிடக்கூடாது. நீங்கள் நடிகர் சங்க தலைவர் ஜெயிச்சார்ல சார், அவர் பாட்டு வேலை நடிகர் செய்யுங்க 6 மணிக்கு மேலே அவர் பாட்டு வீட்டுக்கு தானே போவார், வீட்டுக்கு போக மாட்டார். ஷூட்டிங் முடிச்சு நேரம் அங்கே வந்து ஒரு வேப்ப மரம் இருக்கும் நடிகர் சங்கத்தில், அதில் சேர் போட்டு உட்காருவார். சேர் போட்டு கட்டுக்கட்டாக பணம் இருக்கும். யார் யாரெல்லாம் வேலைக்கு போகல கணக்கெடுக்க வச்சு சொல்லிப்பார். அதாவது ரொம்ப கஷ்டப்படுறவங்க வேலைக்கு போகாமல் இருப்பாங்கல்ல, அவங்களை கணக்கெடுக்க வச்சு அவங்களுக்குலாம் பணம் அந்த சம்பளத்தை கொடுப்பார் சார். டெய்லி சம்பளம் எவன் கொடுப்பான்? வேலைக்கே போகாதவங்களுக்கு. வேலைக்கு போகாதவங்களுக்கு இவர் உட்காந்து சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. இவர் படத்தில் வந்து 200 பேர் 300 பேர் போடுவார். அதாவது சும்மாவே இவ்வளோ பேருக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி. சார் அவர் என்ன சார் 5 லட்சம் 6 லட்சம் தான் சார் வாங்கினாரு. கோடி 100 கோடி 200 கோடி வாங்கினாரு. 5 லட்சம் 6 லட்சம் அதுவும் வாங்க மாட்டார், நிறைய இடத்துல வாங்க மாட்டார். சரி போலாம் அப்படின்னு விட்டுருவார். அந்த மாதிரி நல்ல மனுஷன் சார். அதனால அவர் வந்து அந்த சாப்பாடு இல்லையோ கஷ்டப்படும், அது மாதிரி நிறைய பேர் ஏமாற்றி வாங்கினாங்க. அவர் மரணத்துக்காரமே துரோகம் தான். நிறைய பேர் அவரை நம்பி அவர் என்ன சார் ஒரு படம் இப்போ உங்களுக்கு நடிச்சுக்கிட்டு இருப்பார் சார். நான் வந்து கேட்குறேன், அண்ணா எனக்கு ஒரு படம் நடிக்கும், உங்களுக்கு காலையில் எனக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் வேலை செய்வார். அடுத்த காலையில் அந்த கம்பெனி போவார். நான் அந்த ப்ரொடியூசர் லாஸ்ட் வர கூட அங்கேயும் போயிடுவார், இங்கேயும் வருவார், அங்கேயும் போவார், தூங்க மாட்டார். எவ்வளோ அடிச்சோம் தூங்க சார், நம்ம உடம்பு நம்மளை தவிர யார் சார் காப்பாற்ற? இல்லை பாவம் அத்தனை பேரும் துரோகி. அத்தனை பேர்னா ஒரு 85%. இந்த அளவுக்கு ஒரு ஹெல்த் பாதிக்குதுன்னு சொல்லி ப்ரொடியூசராவது ஒரு கொஞ்சம் அந்த ப்ரொடியூசர் தெரியாது சார். அவர் கரெக்டாக போயிடுவார் ஷூட்டிங்கு. இன்னொரு படம் நைட்ல போகுதுங்கிறது அவருக்கு தெரியாது, சொல்ல மாட்டாரு. இந்த ஒருத்தனுக்கு உதவி பண்றதுக்காக அவர் அங்க கஷ்டப்படுவார். அவரு இரவு பகல் பாராம கஷ்டப்படுவார். நான் எவ்வளவு சொல்லுவேன், ஆனா ஒருக்கு உடம்ப பாருங்க அப்படின்னு. மோட அண்ணி அன்னைக்கு கூப்பிட்டு அழுதாங்க, இவ்வளவு இது இருக்கீங்க நீங்க ஏன் மாஸ்டர் இதெல்லாம் சொல்லலை அப்படின்னாங்க. நான் சொன்னேன் நீ கேட்கல நீ அவரு அப்படின்னு. அவர் ரொம்ப நமக்கே ஃபீலாக இருக்குது. ஏன்னா அவர்லாம் இன்னும் நிறைய காலம் உயிரோடு இருந்தால் எவ்வளோ நல்லது பண்ணியிருப்பார் சார். நீங்கள் நடிகர் சங்கம் இன்னைக்கு வந்து ஒரு நடிகர் சங்கம் கம்பீரமாக பில்டிங் எழுப்பியிருக்காருன்னா அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். நீங்கள் நடிகர் மக்கள் எம்ஜிஆரும் நடிகர்களும் சிவாஜி கணேசனும் சேர்ந்து வாங்கின இடம் அன்னைக்கு 1 ஏக்கரா என்ன விலைன்னு தெரியும். ஆனால் இன்னைக்கு என்ன விலைன்னு தெரியும். யாரோ வித்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம், இடம் இல்லை, யாரோ வேற ஒரு கைக்கு போயிடுச்சு. அந்த இதை வந்து கேப்டன் பதவி வைத்தவுடனே கேப்டன் சரத்குமார் நெப்போலியன் சார் 3 பேரும் இடைவிடாது தூங்காமல் முதலமைச்சர்கிட்ட பேசி பேங்கில் பேசி அது என்னென்ன செட்டில் பண்ணி பல கோடி வச்சுருந்தாங்க இடம் கட்டுறதுக்காக. அது கேப்டன். அதனால தான் நான் அவர் டெத் அன்னைக்கு சொன்னேன், கேப்டன் பேர் இந்த நடிகர் சங்கத்தை வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். இப்பவும் அதான் சொன்னேன், கேப்டன் பேர் தான் நடிகர் சங்கத்தை வைக்கணும். அதுதான் நன்றி உள்ளவங்க பண்ணுற வேலையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ அரசியலில் அவர் பேரை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க சார், சம்மந்தமே இல்லாதவங்கள இல்லை வேற அவங்களோட பழகினவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. இது எந்த விதத்தில் சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை சரி தவற கடந்து அவர் எல்லாருக்கும் பிடிக்குன்ற மாதிரி கடந்து போயிடுறீங்களா? இல்லை, அது வந்து கடவுளை எல்லாருக்கும் பிடிக்கல சார். இப்போ நீங்கள் கும்பிட்ற கடவுளை நானும் கும்பிடுவேன், எனக்கு அவர் நல்லது செஞ்சாருன்னு சொல்லுவேன். அது மாதிரி அவர் கடவுள் தானே, அதனால் எல்லாரும் சொல்லத்தான் செய்வாங்க, நம்ம என்னன்னு சொல்ல முடியாதுல்ல. இந்த கடவுளை எல்லாரும் உரிமை கொண்டாடலாம். அதனால அது எதுவும் எனக்கு இன்னும் தப்பாக தோணலை. ஏன்னா கடவுள் இல்லை சார் அவர். எனக்கு தெரிஞ்சு ஒரு மனிதன் இறந்ததுக்கு வந்து அந்த கழுகு பிறந்தது அவருக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் பிறக்கல. திருப்பி அடுத்த வருஷம் வந்து 1ஆவது ஆண்டுக்கு போயிருக்கும்போது கூட கழுகு வந்து பறந்துச்சு. இதெல்லாம் தெய்வாதீனமாக நடக்குது சார். தெய்வம் தான், தெய்வாதீனம்னா கடவுள் கொடுத்துருக்காரு சார், இல்லைன்னா அதெல்லாம் எப்படி சார் நடக்கும்? நான்லாம் உண்மையிலே பாருங்கள், எங்கள் வீட்டில் அவருக்கு பூ வச்சுருக்கேன், டெய்லி பூ வைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன அவருக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவரை பிடிக்குங்கிறது என்ன அவருக்கு நல்லா பிடிக்கும். ஜிம்மு திறந்தேன் சார், அது சொல்லலை அவங்கள்ட்ட. என் ஜிம்மு வந்து திறக்கும்போது ஒரு பெரிய ஹீரோ அவரும் என் சொல்கிறேன் தான், அவர்கிட்ட தான் சொன்னேன் ஜிம்மு திறக்கணும் வாங்கன்னு. வரேன்னு ஒரு 1.5 வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக ரிப்பன் கூப்பிடுறேன். ஒரு 1.5-2 மாதம் ஆச்சு அந்த பார்ட்டி வரல. சரி இருக்கட்டும், அப்போ கேப்டன் கேட்பான். கேப்டன் நம்ம சொல்லுங்க, கேப்டன் கேட்பேன். கேப்டன் ஃபோன் பண்ணேன், என்ன தங்கண்ணாரு அண்ணா இந்த மாதிரி ஜிம்மு போகணும். சரி வா பண்ணிடலாம் அப்படின்னாரு. எங்கே இருக்கீங்கன்னா நான் இந்த மாதிரி ஃபிலிம் ஸ்ட்ரீட்டில் ஷூட்டிங் போகிறேன், ஃபிலிம் ஸ்ட்ரீட் போகிறேன். நான் போகும்போது ஒரு 11 மணி இருக்கும். அவர் எனக்கு இட்லி டிஃபன்லாம் வாங்கி வச்சிருக்கேன். நைட்டு 11 மணி, காலையில் 11 மணி. நான் அங்கே சாப்பிட்டு தான் போகிறேன், அப்படியே சாப்பிட்றேன். 2வது வாட்டி சாப்பிட்றேன் காலையில் டிஃபன். அவர் கோவம் வரும், கோவம்னா அன்பான கோவம். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன அப்படின்னாரு, ஜிம்மு திறக்கணும், ஒரு ஜிம்மு திறக்க போகிறேன். சரி என்ன மாதிரி பண்ணுறேன்னா சொன்னேன், என்னென்ன இருக்குன்னு ஃபோட்டோஸ் காமிச்சேன். எவ்வளோ 40 லட்ச ரூபாய் ஆச்சு. 40 லட்ச ரூபாய் ஜிம்மு கட்டுறியா அப்படின்னா, எல்லோரும் நல்லா இருக்கணும், நான் தான் நல்லா எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கேட்டாங்க. சரி ஓகே, நான் எப்போ வரணும், ஞாயிற்றுக்கிழமை செகண்ட் சண்டே நான் வந்துடுறேன் அப்படின்ட்டேன். அப்புறம் நான் சொன்னேன், தளபதி இது விஜய் வராது அப்படின்னேன். ஓ தம்பி வராப்லையா, போஸ்டர் கட்டவெல்லாம் தம்பிக்கு எனக்கு வைக்காது, தம்பி நல்லா வரட்டும் அப்படின்னாரு. சார் நீங்கள் உங்களுக்கு வைக்கக்கூடாதுன்னு எப்படி சொல்லலாம், அவர் வைங்க உங்களுக்கு வைக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க.
செலவு பண்ணாதாங்க, நிறைய செலவு பண்ணாது. அவருக்கு பண்ணா செலவு இல்லை, உங்களுக்கு பண்ணா செலவு. சரிண்ணே அப்படின்ட்டு வந்துட்டேன். மேக்கப் சொன்னேன், அண்ணா ஞாயிற்றுல வர மாட்டேன், ஷூட்டிங் இருக்குது. ஷூட்டிங் இருக்குது, செகண்ட் தான் ஃபீஸ் கட்டி ஷூட்டிங் வச்சுருக்காங்க. திருப்பி போனேன். ஓ இதுதான் அவருக்கு வைங்க, எனக்கு வைக்காதீங்களா அப்படின்னு. ஷூட்டிங் இருக்காம ஷூட்டிங் இருந்தால் நான் உனக்கு வரமாட்டேன்னு யார் சொன்னது? நீ கொஞ்சம் ஓடி போயிட்டான். நான் வரேன் தங்கம், நான் உனக்கு வராமல் யாருக்கு வரும், வரேன் அப்படின்னாரு. விஜய் சார் 4 மணிக்கு வந்துட்டார். ஏன்னா 4:30 ராகாலம் 4:30க்கு வந்துட்டார். அவர் அவங்க ஒய்ஃப்லாம் வந்தாங்க. இவர் வந்து 6 மணி ஆச்சு வரல, 6:30 ஆச்சு வரல. சரி ஆனால் சொன்னால் வராமல் ஏன்னா கூட்டம் இந்த இடத்துல மேடை போட்டிருக்கேன். அந்த ரோட்டில் மெயின் ரோடு அது கிராஸ் பண்ணி கூட்டம். நாங்கள் இந்த டிவிலாம் வச்சுருக்கோம், இந்த பக்கம் ஃபுல்லாக கூட்டம். அவர் வர்றதுக்காக 100 கராட்டே ட்ரெஸ்ஸோட 100 பேர் வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா அவர் அப்படியே கூப்பிட்டு வரக்காக 100 பேர் வெயிட் பண்ணுறோம். அவர் பைக்கில் வந்துட்டார். ஓ இந்த சந்துக்குள்ளே பூந்து யார் வர்றான்னு தெரியாமல் பைக்கில் வந்துட்டார். இந்த மூஞ்சில் இப்படி கட்டிட்டு வந்துட்டார். நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்காக நின்றுறீங்க மெயின் என்ட்ரன்ஸ். நான் வீட்டுக்கு தான் நிற்கிறேன், அங்கே நிற்கிறோம் நாங்கள். சரி, நான் இங்கே வந்துட்டேன். நான் இங்கே வந்து விஜய் சார், ராமராஜன் சார், விவேக் சார், வடிவேல் சார், மும்தாஜின் எல்லாரும் வந்துட்டாங்க. அவர் அண்ணனுக்காக மட்டும் வெயிட்டிங்க. நாங்கள் வெட்டலாமா வேணாமா, வெட்ட வேண்டாம் வருவார் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்ல. விஜய் சாரும் அண்ணன் 7 மணி ஆகி நீங்கள் வெட்டலை. ஆனால் திடீர்னு பார்த்தா ஓடி வர்றாரு மேலே, பொத்த ஓடி வர்றாரு. தங்க ரெடி கொண்டாங்க, எங்கே ரெடியாங்கிறாரு. என்னண்ணே மேக்கப்போட வர்றாரு. இல்லை டைம் ஆயிடுச்சு, நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், சாரி சொன்ன தம்பி ஓகே எப்படி எல்லாம் உடனே ரிப்பன் கட் பண்ணி உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தோடனே விஜய் சார் வந்து அந்த இது ஏக்கி வைக்கிறது அப்படி தான் போட்டுறேன். ரிப்பன் கட் பண்ணுறது கேப்டன், ஏக்கிறது இளைய தளபதி. அந்த ஃபோட்டோ கூட அங்கே வச்சுருக்கீங்க சார்? இருக்கு, ஃபர்ஸ்ட்ல என்ட்ரன்ஸில் அவர் படம் தான் வச்சுருப்பேன், கேப்டன் மட்டும் தான் வச்சுருப்பேன். அப்போ வந்து வரும்போது வந்து கேப்டன் கேட்குறாரு, ஏன் இது நான் பண்ண மாட்டேன்னா? ஏன் விஜய் சொல்லு விஜய், நான் இதை பண்ண மாட்டேன்னா நீங்களும் பண்ணுங்க. அவரையும் பண்ண வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். ஏன்னா அப்படியே ஒரு நம்ம ஃபங்க்ஷனுக்காக அப்படியே வந்து உடனே என்ன ஒரு விஜய் கேப்டன் சார் என்னன்னு கூப்பிடுவாங்க? அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. அண்ணன் தான் உண்மையில் அண்ணன் மாதிரி தான். அண்ணன் மாதிரிங்க விட அண்ணன் தான். ஏன்னா விஜய் சார் வந்து இன்னைக்கு பெரிய ஃபேமஸ் வர காரணம் கேப்டன். ஏன்னா எஸ்ஏசியே சொல்லியிருக்காரு, நிறையா பேட்டியில் சொல்லியிருக்காரு. அவர் படம் வந்து சரியாக போகாமல் இருக்கும்போது கேப்டன் வந்து சும்மா ஒரு படம் நடித்து கொடுத்தாரு. அவர் ஹீரோ, இவர் வந்து சும்மா ஒரு நல்லா இது பண்ணிட்டு அது வந்து பட்டி தொட்டிலாம் போய் கேப்டன் நிறைய பேர் வாழ வச்சுருக்காரு சார், நிறைய பேர் வாழ வச்சுருக்காரு. அது தெரிஞ்சு நிறைய பேர், தெரியாதவங்க கோடிக்கணக்கான பேர். எங்கேயோ ஒரு இடத்துல வெள்ளம் சார், இங்கேருந்து 50 லட்சம் கொடுக்குறாரு. நம்ம நாட்டில் இல்லை, ஏதோ கனடாவோ ஏதோ ஒரு நாடு, அங்கே 50 லட்சம் கொடுக்குறாரு. இந்த மனசு யாருக்கு சார் வரும்? அங்கே என்ன போய் ஓட்டு கேட்க போகிறாரா? இல்லை அங்கே போய் படம் ஓடுதான்? அதெல்லாம் கிடையாது. அவர் கொடுக்கணும், இப்போ கண்ணில் தெரிஞ்சுன்னா ஹெல்ப் பண்ணுவார் சார். இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தப்போ இப்போ ஒரு விஜயகாந்த் கேப்டன் பற்றி பேசியிருந்தாரு, அவர் ஃபோட்டோக்கள் கூட உபயோகப்படுத்த சொல்லியிருந்தாங்க. பட் இதை வந்து சிலர் தவறாக சொல்ல சித்தரிக்கிறாங்க சார். வாக்குக்காக கேப்டன் விஜயகாந்தை பயன்படுத்திக்கிறார் விஜய்ன்ற சொல்கிற கருத்துக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? இல்லை சார், அப்படி எனக்கு தோணலை. அவர் உண்மையாகவே தான் வந்து கேப்டன் அண்ணன் நினைக்கிறாரு. அதில் நம்ம எதுவும் தப்பாக இருக்க நான் நினைக்கல. என் மனசுக்கு அது இல்லை. ஏன்னா அவர் விஜய்ஸோட எண்ணம் எனக்கு தெரியும், அவரோட இது எனக்கு தெரியும். அதனால் ஓட்டை வச்சோடனே மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா என்ன? மக்கள் தெளிவாக இருக்காங்க. முன்னாடி மாதிரிலாம் இல்லை சார். முன்னாடி ஒரு காலத்தில் 40 வருஷம் 50 வருஷம் முன்னாடி அப்படிலாம் கிடையாது. எனக்கு யூடியூப் மாதிரி வந்து யார் இன்டர்நெட் என்ட்ருக்கையில் என்ன வெளியில் என்ன பேசுகிறாங்க, உள்ளே என்ன பேசுகிறாங்க அத்தனை எடுத்து போட்டுருக்காங்க. அதில் மக்களுக்கு எல்லாமே தெரியும். கேப்டன் மறையறதுக்கு முன்னாடி நீங்கள் ரீசெண்டாக எப்போ பார்த்தீங்க சார்? அவர் பேசினாரா? ஆமாம், இந்த கால் வரலாம் கொஞ்சம் டெய்லி இப்போ பார்த்து எனக்கு கொஞ்சம் கண்ணு கலங்கிடுச்சு. அவரை போய் பார்க்கலான்னு போனேன். பார்த்துட்டாரு. நான் பார்த்தோன்னே அவர் கண்ணு கலங்கிச்சு. நான் பார்த்தோன்னே ஒரு கண்ணு கலங்கிச்சு. ஏன்னா அவரோட நட்டை, அவரோட கிக்கு, அவரோட ஸ்டைல், அவரோட குரல் எனக்கு அழகாக வந்துருச்சு. நான் அந்த இடத்துல நின்று அவரை பார்க்கறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை, ஓடி வந்துட்டேன். உண்மையாக ஓடி வந்துட்டேன். ஏன்னா என்னடா அது கேப்டனா இப்படி இருக்காரு அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகிட்டேன். உடம்பை எவ்வளோ பத்திரமா பாதுகாக்கணும்னு தோணுச்சு எனக்குலாம். ஏன்னா அவர் மாதிரி நல்லவங்கலாம் இருக்கணும்ல. ஆனால் கடவுளுக்கு அங்கே ஏதோ உதவி தேவைப்படுது, ஆனால் கூட்டு போயிட்டாரு நினைக்கிறேன். ஸோ அந்த தான் கடைசியாக பார்த்தது. இருந்திருக்கணும், அவருக்கு இருக்கணும். கேப்டன் அவர்கள் உங்கள்கிட்ட ஏதாவது கேட்டிருக்காரா? உங்கள்கிட்ட அவர் கேட்டது உரிமையா அப்படின்றதுலாம் ஏதாவது இருக்கா? என்கிட்ட எல்லாமே உரிமையாக தான் சார் இருப்பார். எல்லா விஷயத்திலும் உரிமையாக இருப்பார். தங்க போனோடனே அவர், அதாவது நான் தான் அவர்கிட்ட கேட்டிருப்பேன், அவர்லாம் கேட்குற அளவுக்கு அவர் இல்லை. அவர் அப்படி கண் அசைச்சா அவர் செய்கிறக்கு கோடிக்கணக்கான பேர், அப்படிலாம் ஒன்றும் கேட்க மாட்டார். ஆனால் அவர் நன்றி மறவாதவர். ஏன்னா எனக்கு ஒரு பிரச்சனை, நடிகர் ஒருத்தவங்க பணம் வாங்கிட்டு நான் ஏமாற்றிட்டாங்க, போலீஸ் வரைக்கும் கோர்ட் வரைக்கும் போய் தயாராகிச்சு. நடிகர் சங்கம் கூப்பிட்டாரு, என்ன தங்கம் எதுக்கு நீ என்கிட்ட சொல்லாமல் இருக்கிறா அப்படின்னா. இல்லைண்ணா நீங்கள் வந்து தலைவர், 2 பக்கமும் நீங்கள் தானே தலைவர் அப்படின்னா. இல்லை நியாயம்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்னா. நீ கொடுத்தியா ஒன்று? ஆமாம் நான் கொடுத்தேன், என் கையெழுத்துலாம் இருக்கு பாருங்க அப்படின்னா. அப்போ இல்லைன்றாங்க அப்படின்னாரு. சரி, அவங்க டேட்டை போட்டு வர சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. என்ன வந்து அவர் ரூமில் உள்ளே உட்கார வச்சுட்டாரு. உள்ளே உட்காந்து கூப்பிட்டு கேட்குறாரு. அவங்க முதல்ல இல்லைன்னாங்க. சரி, ஆதாரத்தை சொல்லிட்டேன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டார்.
அப்படியே யோசனை பண்ண சும்மா சொல்லு வாங்கினா வாங்கினேன்னு சொல்லி வாங்கணும். நான் கூப்பிட்டு தங்கப்படுத்திட்டு பேசுகிறேன், என்ன பிரச்சனை அப்படின்னா அவன் வாங்கினேன்னா கொடுக்க முடியல, அதுக்கே நீ வந்து வாங்கவே இல்லைன்னு சொல்லுவான். வாங்கவே சொல்லக்கூடாதுல்ல, நீ தப்பு பண்ணுறல. அப்போ என்ன அர்த்தம், நீ வந்து அது ஒன்று ஏறிட்டார். தங்க போனாங்களா அப்படின்னு உள்ளேருந்து வெளியே வந்தேன். வாங்கிட்டான், பணத்தை வாங்கி கேட்குறாரு. அவங்க கஷ்டம்னு சொன்னாங்க, நானும் இருந்தேன். அண்ணே உங்கள் பெருந்தன்மை எனக்கு தெரியுதுண்ணே, விட்டுருங்கண்ணே. தரணும்னு சொல்லிட்டாங்களே, விட்டுருங்கண்ணே அவர் சொன்னேன். அவர் சொன்னார், பாருங்க என்ன நல்ல மனசு எவரை போய் இப்படி சொல்லி அப்படின்னு சொல்லி, ஏன் நீ எவ்வளோ பணம் வச்சுருக்கியாண்ணே? இல்லைண்ணே தர முடியலங்கிறாங்க. உங்கள் பாலிஸ் தான், நீங்கள் என்ன விட்டுருவீங்களா? இப்போ நான் கேட்டால் தருவீங்களா இல்லையா? நீ வேணா வாங்க கேளுனாங்க. அதானே அந்த தான் என்கிட்ட அந்த முன்னேறில் உங்களை மாதிரி நிறைய வேலை செய்கிறவங்களாம் இருக்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த நல்ல மனசு. அதே மாதிரி வந்து இந்த நம்ம இந்த இது கனடாவில் நம்மளை ஆளுங்களாம் அடித்தாங்க தமிழில். அப்போ வந்து கரண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு அந்த என்ன ஒரு நெய்வேலிக்கு போகிறோம். நெய்வேலிக்கு போகும்போது வந்து எல்லாம் ஊர்வலமாக அங்கேருந்து ஊர்வலம்னா காரில் எல்லாரும் அங்கே போகிறோம். அங்கே ஏதோ ஒரு ஊரில் ரயில்வே கேட்டு போட்டாங்க, வண்டி அப்படியே ரோட்டில் எல்லா வண்டியும் நிற்குது. ஒரு அழகாக ஒரு கதை சட்டை தான் கட்டிருப்பாரு. கட்டிட்டு இந்த இதில் அந்த அந்த கூல்ட்ரிங்க்ஸில் பெரிய பெரிய பாட்டில் ஒரு 15 பாட்டில் தூக்கி குழந்தை மாதிரி பிடிச்சிட்டு ஒவ்வொரு வண்டியில தூக்கி போகிறார், கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்கன்ட்டு. நான் இறங்கி ஏன்னா நான் போகிறேன், நீ உட்கார், நீ கெஸ்ட்டு, நீ உட்கார். கெஸ்ட்டா? நாங்களும் சங்கத்தில் மெம்பருங்க அப்படின்னேன். அது மாதிரிலாம் விளையாடுவோம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப இது பண்ணுவார். ஒரு வாட்டி நாங்கள் ஏதோ ஊரில் ஷூட்டிங் போய்ட்டு நாகர்கோவில் திருநெல்வேலியே போயிட்டு வரேன். எதுக்கோ ஃபோன் பண்ணி எங்கே இருக்காருனாரு. நான் வந்து வந்துக்கிட்டு இருக்கேன் ட்ரெயினில். இந்த ட்ரெயினா? சரி, மதுரையில் எத்தனை மணிக்கு வரும், உனக்கு சாப்பாடு வரும், அங்கேயும் சாப்பிடாது அப்படிங்கிறாரு. மதுரைக்கு வந்தோடனே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஏசிக்கு தேடி வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போகிறாங்க. அதெல்லாம் என்ன இது பாருங்க, தாய் அன்பு தான். அதுதான் நான் தான் சொல்லல, தாய் அதான் அம்மா தான் எதையும் எதிர்பார்க்காம கொடுக்குற அன்பு, அம்மா அன்பு தான். அந்த அன்பு தான் கேப்டன். எனக்கு மட்டும் இல்லை சார், எல்லாருக்குமே. சார் இவ்வளவு அதாவது உடலை பத்தி ரொம்ப ஆர்வமா இருக்கிறவர், எல்லா எக்ஸசைஸும் செய்யறவர், பயிற்சிகள்லாம் செய்யறவர், கடைசி காலத்துல உடல் நலம் அப்படியே இயங்க முடியாத அளவுக்கு போனதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு யாரோ சரி பண்ணிட்டாங்க சார், ஏதோ இன்ஜெக்ஷன் பண்ணிட்டாங்க. இல்லை என் மனசுக்கு அதான் தோணுது. இல்லைன்னா அவர்லாம் அப்படிலாம் உடம்புலாம் அப்படிலாம் அவனை கெட்டு போன உடம்புல அவர் நல்ல உடம்பு தான். அவர் ஏதோ சுலபமாக ஏதோ ஆஸ்பத்திரிக்கு என்ன போனாரா எனக்கு தெரியல, ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா அவர் என்ன சார் சாகர வயசா சார், என்னோட சின்னவர் தானே. அவருக்கு என்ன சார் இல்லை, சாப்பாடு இல்லையா, பயிற்சி பண்ண முடியாதா, என்ன இல்லை அவருக்கு, ஏன் சாகணும்? யாரோ அவர் அரசியல் அவருக்கு பிடிக்காம யாரோ அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கூட இங்கே நிறைய பேர் துரோகி இருந்தாங்க இல்லையா, எவ்வளோ துரோகிகள் நம்ம பார்த்தோம். அவரை விட்டு கட்சியை விட்டு போகிறது, அவருக்கு ஆப்போசிட்டாக எவ்வளோ பேர் பார்த்தோம் நம்ம. சார் அது யாரோ ஒருத்தர் நம்பிக்கை துரோகம் தானே சார் இதில். அதில் கேப்டன் தான் ஏமாந்துச்சு. அது குழந்தை சார், இந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியல, கள்ளங்கப்படம் இல்லாத குழந்தை கேப்டன். அதனால எவன் கொடுத்தாலும் சாப்பிடுவார், அவன் நல்லவனா கெட்டவனாலும் தெரியாது. அப்படி ஏதோ தான் எனக்கு தெரிஞ்சு மாட்டியிருப்பார். நான் என் மனசுக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச வழியா அவர் இயற்கையாக வந்து அவர் வந்து மரணம் அடைகிற வயசு இல்லை, இருந்தாலும் தெய்வம் ஆயிட்டார். எவன் துரோகம் பண்ணாலும் சரி அவன் தான் மாட்டியிருப்பான், அவர் தெய்வ மனிதன் ஆகிட்டார். இன்னைக்கு வந்து உலகம் ஃபுல்லாக அவர் பற்றி பேசுகிறாங்க சார். கேப்டன்னா உலகம் ஃபுல்லாக பேசுகிறாங்க. அவர் டெத்து பார்த்தீங்களா, உலகம் ஃபுல்லாக என்ன கூட்டம் பாருங்க, அவ்வளோ கூட்டம். அதுக்குள்ள நிறைய பேர் அவர்கிட்ட உதவி வாங்கினாங்களா இல்லையாங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் அவ்வளோ கூட்டம். நான்லாம் 2 நாள் வாய்ப்பே இல்லை சார், இன்னொரு மனிதன் இப்படி பிறப்பாங்களான்னு எனக்கு தெரியல. கேப்டன் படம் ரொம்ப மக்களால் சிலாகிக்கப்பட்ட ஒரு திரைப்படம், ரீரிலீஸ் ஆயிருக்கு. அதில் கூட கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி போயிட்டு ரொம்ப ஒரு மாதிரி அழுது ஒரு மாதிரி டெம்ப்ட் ஆயிட்டாங்க. நீங்கள் அந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ சண்டை பயிற்சி நான் கமலாவுக்கு போயிருந்தேன். கமலா தேட்டரில் நான் ஆர்கே சுப்ரமணியம் சார், அம்பியா மேடம், அவர் சின்ன கேப்டன் பையன் மன்சூர் அலிகான், லியாகத் அலிகான், இந்த மாதிரி ஏகப்பட்ட சினிமா டைரக்டர் தயாரிப்பாளர்கள்லாம் போயிருந்தோம். கமலாவில் போயிருந்தோம். படம் ஆரம்பிச்சிலேருந்து சார் அந்த டயலாக்காக இருக்கட்டும், அவர் அந்த சிங்கமாக பேசுகிற டயலாக் டெலிவரி ஆகட்டும், அவர் ஃபைட்டாக இருக்கட்டும், அவர் நடையாக இருக்கட்டும், சா இன்னைக்கு எடுத்த படம் சார். அது இன்னைக்கு எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு படம். அது மாதிரி கேப்டன் படம் எல்லாம் அது உண்மையிலே ஆர்கே சுப்ரமணிக்கு ரொம்ப ராயல் சொல்லிட்டு அடிக்கணும். ஏன்னா இப்படி கேப்டனை இப்படி ஒரு வீர ஆத்மகனாக எப்படி காமிச்சிருக்காரு பாருங்க. ஒரு 7 நிமிஷம் ஒரு டயலாக் பேசுவார் கோர்ட்டில். அதெல்லாம் ஞாபகம் இருக்குமானே தெரியல, அவ்வளோ பேசுவார் பாருங்க. அவ்வளோ மனசில் அவர் வந்து அவ்வளோ வச்சுருக்காரு. ரொம்ப அற்புதமான படம் சார். இன்னும் அவர் படம் எல்லா படத்தையும் இது மாதிரி பண்ணணும். ஏன்னா நேற்று வந்து அந்த படம் வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னார் 400 திரையரங்கம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. போட்ட ரீரிலீஸ் சொல்கிறீங்க? ரீரிலீஸில் தேட்டரில் கூட்டத்தை போது 400 திரையரங்கம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. புது படம் கூட இப்போ வெளியே வந்த படம் ஒரு நாள் கூட போகல சார். எவ்வளோ படம் ஒரு நாள் கூட போகல, அவ்வளோ கூட்டம் சார். என்ன கூட்டம், நாங்களாம் வெளியே வர கஷ்டப்பட்டோம், அவ்வளோ கூட்டம். அடுத்த ஷோக்கு நிற்கிது கூட்டம்.
கியூவில். அப்போ கேப்டன் தானே. அது வந்து அந்த இன்னும் ஒரு படம் நிறையா ரிலீஸ் பண்ணோம். ப்ரெஸ் மீட் இப்போ மன்சூர் அலிகான் கூட ரொம்ப அப்படியே உணர்ச்சி பொங்க பேசியிருந்தார். நீங்களும் பக்கத்தில் இருந்திருந்தீங்க. ஆமாம், நானும் பேசியிருந்தேன். அது ஏன்னு போடலன்னு நினைக்கிறேன். போடுவாங்க, ஒன்று போடுவாங்கல்ல. மன்சூர் அலிகான் நல்லா பேசினார். நம்ம அதோட அவங்க பையன் நல்லா பேசினாப்புல. நான் அந்த இதை பார்த்தோன்னே கண் கலங்கிட்டேன். எனக்கு வந்து ரொம்ப சங்கடமாச்சு. இந்த மாதிரி படங்கள் நிறையா வரணும்னு அவரும் பேசியிருந்தார். ஆனால் இந்த படத்தில் அது எல்லாமே அவருக்கு அங்கங்கமாக காமிக்கும் போது அவ்வளோ அற்புதமாக இருக்கார். அந்த கம்பீரம், நடந்து வர கம்பீரம்லாம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னால் எனக்கு தெரிஞ்சு முதல்ல நடிகர் சிவாஜி கணேசன் அவர். ஏன்னா அந்த சௌத்ரி கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பார் தங்க பதக்கம் படத்தில். அதுதான் போலீஸாக நம்ம ஒரு போலீஸே பார்த்து அது பண்ணோம். அதுக்கப்புறம் கேப்டன் வந்து அப்படி ஒரு கம்பீரம் போலீஸுக்காக இருக்கட்டும், எந்த கேரக்டர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒரு படத்தில் வச்சுப்போம், அதில் எதான் சரி அவருக்கு நிகர் அவர் தான். ரொம்ப அற்புதமான அவர் பண்ணியிருந்தார் சார். அவர் நம்ம கூட இல்லைன்ட்டு நம்ம கேட்கும் போது தான் தெரியுது, இல்லைன்னா நம்ம கூட தான் இருக்காரு. ஏன்னா டெய்லி படம் பார்க்குறோம், டெய்லி பாட்டு கேட்குறோம், அவர் நம்ம கூட தான் இருக்காரு. என்றைக்கு ஒரு கேப்டன் போய் பார்ப்போம், அந்த பார்க்க முடியும். அந்த டைம் கேப்டன் பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்ணுறேன். நான்லாம் எல்லாரும் அப்படி தான் நினைக்கும். என்ன பண்ணுறது, கேப்டன் நம்மகிட்ட இல்லையே. மிக்க நன்றி சார். நல்ல நாளில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பண்ண நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டீங்க. அவரோடு மிக நீண்ட காலம் பயணித்த நபர் நீங்கள். நன்றி சார், உங்களுக்கு கற்றுக்கலாம். ரொம்ப நன்றி உங்களுக்கும், உங்கள் சேனலுக்கும், நிர்வாகத்தினருக்கும். உண்மையிலே கேப்டனை பற்றி கேட்டது நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா என் உள்ளே இருந்த அந்த ஒரு வருத்தம் இருக்குல்ல, நான் கேப்டன் நினைக்காத நாளே கிடையாது. எப்பவும் நான் நினச்சிக்கிட்டு தான் இருப்பேன். ஏன்னா அவர் அவ்வளோ நாங்கள் பழகியிருக்கோம். நாங்கள் ஒன்றா பெட்டில் படுத்து தூங்கியிருக்கோம், ஒன்றா விளையாடிருக்கோம், ஒன்றா நீச்சல் அடிச்சிருக்கோம். எல்லா விஷயமும் நம்ம சொல்லணும்னா அது வந்து ஒரு மாதம் டெய்லி சொல்லிக்கிட்டு இருந்தால் தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நான் கேப்டன் கூட ரொம்ப நெருங்கி பழகியிருக்கேன். அவர் அது தெய்வமாக திருப்பி பிறக்கிறாரா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் தெய்வமாக இருக்காருங்கிறது மட்டும் எனக்கு தெரியும் சார். ரொம்ப நன்றி சார். கேப்டன் புகழ் என்றைக்கும் மறையாது. கேப்டனோட தொண்டர்களாக இருக்கட்டும், கேப்டனோட ரசிகர்களாக இருக்கட்டும், என்றும் கேப்டன் இருக்கும். அப்படி இல்லை, கேப்டன் வந்து அப்போ ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த படம் முன்னாடி இப்போ இல்லைன்னா இன்னைக்கு இருக்கிற சின்ன குழந்தைகள் கேப்டன் படம் பிடிக்குது. அப்போ கேப்டன் என்றைக்கும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் எப்படியோ அது மாதிரி கேப்டன் விஜயகாந்த் சார் அதே மாதிரி என்னைக்கு இருப்பார், இருந்துக்கிட்டே இருக்காருங்கிறது உறுதியாகவும் நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.